வந்திருக்கோம்னா சென்ட்ரல் லண்டனில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் பிளேஸுக்கு வந்திருக்கோம். அந்த பிளேஸ் என்னன்றதை நான் அங்கேயே போய் காமிக்கிறேன். ஸோ அந்த பிளேஸில் நம்ம ஃபன் பண்ணுறோம். அந்த இடத்துல இருக்கிற மொத்தத்தையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். வாங்க போகலாம். அந்த இடம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். என்னன்னு தெரியுமா? IFS க்ளவுட் கேபிள் கார். ஸோ இது வந்து கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லண்டனில் தான் இருக்குது. நீங்கள் லொக்கேஷன் போட்டாலே உங்களை கொண்டு விட்டுரும். ப்ளஸ் நியர்பை பார்க்கிங் இருக்காங்கன்னா எஸ் பார்க்கிங் இருக்குது. கம்மி அமௌண்ட் தான், நாட் லைக் அதர் பிளேசஸ். ஸோ நீங்கள் வரலாம். ஸோ யூ கேன் பார்க் ஓவர் தேர். ஸோ இதில் டேரிஃப் பார்த்தீங்கன்னா 2 வே இருக்குது. 1 வே வந்து 6 பவுண்ட்ஸு, 2 வே போகிறீங்கன்னா 12 பவுண்ட்ஸ். இதுவே ஒரு கேபினே புக் பண்ணுறீங்கன்னா ஐ திங்க் பார்த்து யா அது அமௌண்ட் எவ்வளோன்னு தெரில. ஐ திங்க் ப்ராபப்ளி அது 20 பவுண்ட்ஸ் என்னமோ வரும். ஸோ வாங்க, இது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். நான் உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கேஸ்ட்ரோ எங்கள் ஃப்ரெண்டு அவர் தான் எங்களுக்கு இதெல்லாம் புக் பண்ணியிருந்தார். ஸோ இங்கே பார்த்த மாதிரி இது 2.2 கிலோமீட்டர் டோட்டல் ட்ராவலு. நாங்கள் அப் அண்ட் டவுன் புக் பண்ணியிருந்தனால டோட்டலி 4.4 கிலோமீட்டர் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணுவோம். அப்புறம் இங்கே வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும் நம்ம புக் பண்ண QR கோடை பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு அப்படியே மேலே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிறோம். ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸ்பாட்டில் வந்துட்டு நாங்கள் அந்த கேபின்குள்ளால் ஏற போகிறோம். எப்போவுமே இது வந்து ஃபுல் ரஷ்ஷாக இருக்கிறதுனால ஃபுல் கேபின் வந்து அப்படியே கிடைக்காது. அன்றைக்கி ரஷ் இல்லாதனால ஃபார் லக்கிலி நாங்கள் வந்து அதுக்குள்ளால் வந்துட்டோம். ஃபுல் கேபின் எங்களுக்கு தான். ஸோ கேபிள் கார் ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே சும்மா 360 சுற்றி பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த தேம்ஸ் ரிவர் நாங்கள் க்ராஸ் பண்ணி போகிறப்போ இட் வாஸ் லவ்லி. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. பென்னும் அப்படியே ஃபுல் வியூ பார்த்துட்டே இருந்தார் மிரர் வழியாக. நாங்கள் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மெதுவாக போகிறோம். அப்படியே இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கரமாக, அது ஆக்சுவலி இது நார்மல் ஹைட் இல்லை, ரொம்ப ஹைட்டுக்கு போகுது. ஏன்னா இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் வியூவும் தெரியும் அந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸோட லண்டன். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் அந்த ஹைட்டு இல்லை அதுக்கு மேலேயான்னு எங்களுக்கு கரெக்டாக அசஸ் பண்ண முடியல. பட் ஆனால் உண்மையாகவே எங்களுக்கு வியூ அங்கேருந்து பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அங்கே ஒரு ஐ திங்க் ஷிப் ஆர் யாஷ் ஒன்று இருக்குது, யாஷ்ன்னு நினைக்கிறேன். அந்த பில்டிங்ஸு சுற்றி பார்க்குறப்போ ஒரு மாதிரி உண்மையாகவே குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் கீழே ட்ரெயின் ட்ராக்ஸ் பார்த்தோம். சத்தியா ஜாலி நல்லா போச்சு.
ஆல்மோஸ்ட்டு அதோடைய அடுத்த முனையை நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த இடத்த ரீச் ஆகிடுவோம். அதான் தெரியுதுல்ல. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒன்றே ரிட்டன் வரணுன்னா அப்படியே கூட ரிட்டன் போகலாம். இல்லையா இங்கே இறங்கி பக்கத்தில் இருக்கிற பிளேசஸை நீங்கள் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா லேட்டராக கூட நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா இங்கே போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் லேட்டராக வேணால் நம்ம வந்து ரிட்டர்ன் வரலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எங்களுடைய பிளானு. ஸோ இங்கேருந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக எங்கே போக போகிறோன்னா பக்கத்துலேயே ஒரு மால் இருக்குது. அந்த மாலில் நாங்கள் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு, அந்த மால் பேர் வந்து ஓட்டு மால், ஆக்சிஜன் மால். ஆமாம், ஓட்டுனா ஆக்சிஜன் தானே. அந்த மாலுக்கு நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வர மாதிரி தான் எங்களுடைய பிளானு. ஸோ போகிறோம். லிஃப்ட்டில் இறங்கி கீழே வந்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சோவினியர் ஷாப் மாதிரி ஒன்று இருக்குது. நிறைய டெடிஸு, ஒரு மாதிரி பெயிண்டிங் பாக்ஸஸ் இருந்துச்சு. அண்ட் முக்கியமான திங் வந்து இங்கே டாய்லெட்டும் இருந்துச்சு, ஒரு கஃபே ஒன்று இருந்துச்சு. ஸோ சுவீனியர்ஸு இல்லை சின்ன சின்ன டாய்ஸ் கிட்ஸ்க்கு வாங்கணுன்னா இல்லை டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி வாங்கினாலும் இங்கே வரலாம். ப்ளஸ் பசிக்குது, பிரேக்ஃபாஸ்ட் எதாவது சாப்பிட்ணும், டீ காஃபி அந்த மாதிரி எதாவது சொன்னாலும் இங்கே வரலாம். ப்ளஸ் இவங்க ஒரு செப்பரேட் ஏரியா இதில் அலோகேட் பண்ணியிருந்தாங்க, அந்த லண்டன் கேபிள் கார் எக்ஸ்பீரியன்ஸுன்ற ஒரு இது போட்டு. ப்ளஸ் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் அதில் இருந்துச்சு. நீங்கள் அதை படித்தா தெரியும். லண்டன் கேபிள் கார் இஸ் அண்ட் மோதர் வெதர் கண்டிஷன் தென் யூ மை திங்க், அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இங்கே வந்து அந்த கேபிள் காரோடைய சும்மா ஒரு மாடல் மாதிரி குட்டியாக எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அது ஒரு மாடல் ஒன்று வச்சுருப்பாங்க. ப்ளஸ் இதில் சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டூல்ஸ், இன்ஜினியரிங்ஸ், கேபிள் கார் இன்ஜினியரிங்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதில் வச்சுருப்பாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. கீழே கொஞ்சம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ப்ளஸ் இதில் ஒரு மேப் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதுக்கு கீழே நீங்கள் வந்து மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்தந்த ஏரியாஸை நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் எஸ்பெஷலி இங்கே ஒரு செல்ஃபி ஸ்பாட் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அவங்க ஒரு QR கோடு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து செல்ஃபி சேலஞ்ச் மாதிரி, இதில் பெஸ்ட்டு சேலஞ்சு நீங்கள் பெஸ்ட்டு செல்ஃபி போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அருமையான ப்ரைஸஸ் கொடுக்குற மாதிரி போட்டு ஒரு QR கோடு வச்சுருந்தாங்க. நாங்களும் அதில் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். அதுதான் இது. ஸோ கேபிள் கார் ஏரியாவிலேருந்து அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் நேரம் ஆக்சிஜன் மாலுக்கு. கஷ்டமாக தான் இருந்துச்சு எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு அப்புறம் பெல்லையும் தூக்கிட்டு போகிறதுக்கு. எனவே நான் தூக்கலை, பெல்லு தான் தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ அப்படியே வாக் பண்ண ஆரம்பித்தோம். வாக்கிங்க்கும் நல்லா தான் இருந்துச்சு. ப்ளஸ் இதை சுற்றி ஒரு 360 ஒரு வியூ விட்டேன் பாருங்களேன். ஃபுல்லாக அந்த பில்டிங்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம அங்கே தூரத்தில் ஒரு எல்லோ கலர் க்ரேன் மாதிரி தெரியுதுல்ல, அதுதான் ஆக்சிஜன் மால். ரொம்ப தூரம் இல்லை, நீங்கள் அப்படியே வெளியே வாக் பண்ணி எக்ஸிட் வந்தீங்கன்னா நேராக அங்கே உங்களை கொண்டு விட்டுரும், நியர்பை தான். ஸோ ஓட்டு மாலில் என்ன இருக்குன்னா, சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, பட் அதுக்கு எங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கல. நாங்கள் லேட்டாக தான் அதை வந்து செக் பண்ணனால எங்களுக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் கையில் எடுக்கிறதுக்கு அவைலபிள் இல்லாத நாங்கள் போனோம் அன்றைக்கி. ஸோ நாங்கள் சும்மா ஒரு ஓட்டு மாலை மட்டும் ஒரு சுற்றிட்டு வந்துட்டோம். அந்த டூம் மாதிரி இருக்குல்ல, ஒயிட் கலர், அதுதான் ஆக்சிஜன் மால். உள்ளே வந்துட்டோம். இந்த சைடு நல்லா இருந்துச்சு, பட் ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஐ திங்க் லுக்ஸ் லைக் அ ஃபுட் ஸ்ட்ரீட், அதனால் நாங்கள் அந்த சைடு போகல. ஸோ ஆப்போசிட் சைடு ஸ்டெப்ஸில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். உண்மையாக ஸ்டெப்ஸு ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருந்துச்சு. அப்புறம் அப்பரில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சில்வர் கலர் டூம் வித் லைட்ஸ், ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த லுக்கே. ஸோ இந்த மாதிரி டூம்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்ததுக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஆக்சிஜன் மேலே சுற்றினோம். சுற்றிட்டு அப்படியே ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஏற்ற ஒரு ஐட்டம் ஒன்று இருந்துச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். பென்னும் அதுக்கேற்ற மாதிரி ஓடி போகிறான் அந்த ஏரியாவுக்கு. அது என்னன்னு நீங்களே இப்போ பார்த்துருவீங்க, வெயிட் பண்ணுங்கள். சாக்லேட் ஐஸ்கிரீம் இருக்கிற ஏரியா.
போனோம், ஐஸ்கிரீமை வாங்கினோம். பெண் வந்து ரொம்ப ஐயோ எப்படியாவது கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போய் ஒரு பொறுப்பாக ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டான். அவனுக்கு அந்த ஐஸ்கிரீம் வர்ற வரைக்கும் அவன் வந்து ஒரு மாதிரி என்னடா என் கையில் கொடுங்களேன்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தான். ஸோ ஓடி போய் இந்த உட்கார்ற இடத்துல போய் உட்காந்துட்டு ஐஸ்கிரீமை கொடுத்தோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான் அவனுடைய ஐஸ்கிரீமை. வாக் பண்ணி கீழே வரப்போ ஒரு மாதிரி இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு அப்படி ஒன்று ஒரு ட்ரக் மாதிரி ஒன்று இருந்துச்சு. லுக்ஸ் லைக் இந்த மௌகுலி நார்மல் ரெஸ்டாரண்ட்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிற மாதிரி அதோடைய ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இங்கே வாக் பண்ணி வந்து ஒரு மாதிரி ட்ரெயின் மாதிரி ஒரு இதுவாக இருந்துச்சு. பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஏரியா. ஸோ நானும் கேஸ்டோவும் அதில் போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். 8 pounds தான். ஸோ நாங்கள் போய் உட்காந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். அம்மாடி ப்ரோ அது அது இந்த மாதிரி நான் சீட் பெல்ட் எப்படி பிடிச்சிருக்கேன். நாங்கள் வந்து ஓட்டு மாலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு சத்தியமாக ஒன்றுமே பண்ணல. ஓட்டு மாலில் ஷாப்பிங் பண்ணோம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ஓட்டு மாலை விட்டு வெளியே வரோம். எஸ், வெளியே வந்தீங்கன்னா இதுதான் வியூ. எஸ், மறுபடியும் சன்லைட் வர ஆரம்பிச்சிடுச்சு. மறுபடியும் நம்ம ஒரு வழியாக நாங்கள் எல்லாத்தையும் சுற்றிட்டு மறுபடியும் கேபிள் காருக்கே வந்தோம். கேபிள் காருக்கு வந்தோம். வந்துட்டு இங்கே ஒரு சரியான காமெடி என்னன்னா, நாங்கள் அங்கேருந்து இங்கே வர்றப்போ ரஷ்ஷே இல்லை. பட் இப்போ எங்கேருந்து அங்கே போகிறதுக்கு மை காட் ஏதோ ஒரு ஸ்கூல் கேங் வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிடுச்சு. ஸோ பட் பரவாயில்ல, போக வேண்டியது தான். நாங்களும் அதே கியூவில் நின்று ப்ராபப்ளி நம்ம ரிட்டர்னுக்கு வந்து நமக்கு ஒழுங்காக இது கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கும்பலோட தான் டோமில் உட்காந்து போக வேண்டியது இருக்கும். பார்க்கலாம். ஸோ மறுபடியும் ரிட்டர்ன் போகிறோம். ரிட்டர்ன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கேருந்து மெதுவாக ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் சேம் வே தான், அதே 2.2 கிலோமீட்டர் ரிட்டர்னு. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கிளம்பிட்டு போயிட்டுருக்கிறப்போ சைடில் பார்த்திங்கன்னா ஒரு தலையில்லாத ஒரு சிலையை பார்த்தோம். பட் ஆனால் உண்மையாகவே ஐடியா இல்லை அது என்ன சிலைன்னு சொல்லிட்டு. ஆமாம், அப்புறம் குட்டி குட்டி போட்ஸ் கீழே தேம்ஸ் ரிவரில் இருந்ததை பார்த்தோம். பட் மெயினாக என்னென்னா, இந்த த்ரூ அவுட் ட்ராவல் நாங்கள் மேலே ட்ராவல் பண்ணுறப்போ அண்டர் ஒரு மாதிரி லாட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கோயிங் ஆன். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. தெரில, மேபி மறுபடியும் நல்ல ஸ்கை ஸ்கிராப்பர் ஆர் ஸ்கை டச்சிங் பில்டிங்ஸ் வரப்போகுதா என்னன்னு தெரியல. ஆனால் உண்மையாகவே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு சர்ப்ரைசிங் என்னென்னா, ஒரு போட் வந்து நிறைய கண்டெய்னர்ஸ் அப்படியே தள்ளிட்டு போகிறதையும் நாங்கள் பார்த்தோம். அது இப்போ இல்லை, நாங்கள் அங்கேருந்து வர்றப்போ பார்த்தோம். க்ளவுட்ஸ் இங்கேருந்து பார்க்குறப்போ ஒரு மாதிரி நல்லா அழகாக இருந்துச்சு.
ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு தான், பட் யாருமே ரிட்டன் ஹாய் சொல்லலை இனிஷியலாக. பட் நாங்கள் அவங்ககிட்ட என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம், ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுன்னு சொல்லிவிட்டு. ஃபைனலாக ஐ திங்க் ஒருத்தங்க பிஃபோர் நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து அவனுக்கு ஹாய் சொன்னாங்க. ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி. கேபிள் காரை அதை முடிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சு, ரொம்பவே ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. சீப் அண்ட் பெஸ்ட்டு திங்ஸ் டு டூ இன் லண்டனில் இதையும் சேர்த்துக்குவோங்க. ஏன்னா ஒன்லி ஆர்ப் ஃபோன் தான். ஸோ நமக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு, போகிறது வர்றது ரிட்டன் வர்றது எல்லாமே ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு, சேஃப்டியும் கூட. ஸோ யா, ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட். சுற்றி சரௌண்டிங்கில் அந்த ரிவர், அந்த ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு பார்க்குறப்போ நிறைய ஃபீல் குட். அவ்வளோ ஹைட்லேருந்து பார்க்குறது இன்னும் நல்லா இருக்குது. ரைட், அப்புறம் இப்போது முடிச்சிட்டோம். மறுபடியும் இப்போ எங்கே போகிறோன்னு தெரியல. காரை ஸ்டார்ட் பண்ணி எங்கேயாச்சும் போவோம்னு நினைக்கிறோம். ஸோ மேபி நீங்கள் இதில் அப்படியே பாருங்கள், கண்டினியூ பண்ணுங்கள், எங்கே போகிறோன்றது தெரியும். பாய்.